வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம் ஆடியோ வடிவில் கேட்க போகிற கதை அவனும் அவளும் புரிதல். வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். அவனும் அவளும் புரிதல் 46. ஊட்டி. தீபாவளிக்கு 2 நாட்கள் இருந்தது. நடேசன் குடும்பம் ஊட்டி வந்தடைந்தனர். வாங்க வாங்க என அவர்களை வரவேற்றனர் ஈஸ்வரும் அகிலாவும். அனு சிவா இருவரும் நாளைதான் வருவார்கள். ஆதலால் விக்கி தான் அகிலா ஈஸ்வருக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த அகிலா இவர்களை கண்டவுடன் அப்படியே போட்டுவிட்டு வந்தார். அனைவரும் நாளைதான் வருவதாக கூறியிருந்தார்கள். அதனால்தான் அகிலா இன்று அறைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். 5 அறைகள் உள்ள வீடுதான் அது. ஆனால் 3 அறைகளை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள். அகிலா ஈஸ்வர் ஒரு அறையிலும், பிரியாவுக்கு ஒரு அறையும், சிவாவுக்கு ஒரு அறையும் இருந்தனர். 2 அறைகளில் பழைய பொருட்களை அடைத்து வைத்திருந்தார் அகிலா. வீட்டின் அனைத்து விசேஷங்களும் ஊரில் உள்ள பெரிய வீட்டிலேதான் இன்று வரை நடந்துள்ளது. உறவினர்கள் என்று யாரும் வந்து தங்கியதில்லை. அதனால் அகிலா இந்த 2 அறைகளை பற்றி யோசித்ததில்லை. தீபாவளியை ஊரில்தான் முதலில் கொண்டாடலாம் என்று முடிவில் இருந்தனர். இறுதியில் மாற்றிவிட்டார்கள். அனைத்து விசேஷங்களும் ஊரிலேயே நடந்ததால் ஈஸ்வர் தான் தீபாவளியை ஊட்டியில்தான் கொண்டாட வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். நடேசன் முதலில் தயங்கினார். பின் ஈஸ்வரின் கூற்றில் உள்ள உண்மையை ஒத்துக்கொண்டு சம்மதம் சொன்னார். 4 நாட்களுக்கு முன்னதாக முடிவானதால் அகிலா தான் மிகவும் கடிந்து கொண்டார். பின்னே தனி ஆளாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டுமே. அனு சிவா இருவரும் இருந்தால் அவர்களே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுவார்கள். அவர்களும் முதல் நாள் தான் வருவோம் என கூறிவிட அகிலாவுக்கு கை ஒடிந்தது போல் ஆனது. நல்ல வேளை விக்கி இருந்தான். அவனின் வீடு அருகில்தான் இருந்தது. அவன் வேலையாட்களை அழைத்து வந்திருந்தான். இப்போது என்ன குழப்பம் என்றால், எடுத்த பழைய பொருட்களை எங்கே போடுவது என்று குழம்பி நின்ற அகிலாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ஈஸ்வரை அடிக்க துரத்தி கொண்டிருந்தார் அகிலா. அப்போது பார்த்து வந்துவிட்டார்கள் நடேசன் குடும்பத்தார். கையில் இருந்ததை அப்படியே போட்டுவிட்டு வந்து வரவேற்றனர். அவர்களை அமர வைத்த அகிலா தண்ணீர் கொண்டு வந்து தந்தார். பிறகு சிவகாமி, என்ன நீ கோவமா இருக்கீங்களா? நாளைக்கு வரதா சொன்னவங்க இன்றைக்கே வந்துட்டாங்களேன்னு என்றிட, ஐயையோ அப்படியெல்லாம் இல்லை நீ, இது உங்கள் வீடு, எப்போ வேணும்னாலும் வரலாம். ஆமாம் அண்ணி, அதனால தான் முன்னாடியே வந்தோம். நீங்கள் தனி ஆளாக கஷ்டப்படுவீங்கல்ல என்று சிவகாமி கூற அகிலா அவரை அணைத்து கொண்டார். அப்போது நடேசன் ஈஸ்வரை பார்த்து, என்ன ஈஸ்வர், அடி பலமா என்று கேட்க, லைட்டா, இல்லை கொஞ்சம் பலமாக தான். இருவரும் பெரிதாக சிரித்து கொண்டனர். தெரியும், அதான் ஒரு நாள் முன்னாடியே வந்தோம். இல்லைனா உன்னை ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருக்கணும் என்றார் நடேசன். தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க மச்சான். இல்லைனா நான் க்ளோஸ். விடு, அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சகஜம்தானே என்றார் நடேசன். அனுபவம் ரொம்ப இருக்கும் போல மச்சானுக்கு. அடியெல்லாம் விழாதுன்னு தப்பாக நினச்சிடாத, இடி விழுகிற மாதிரி விழும் என்று நடேசன் கூற சிவகாமி அவரை முறைத்து முகத்தை தோளில் இடித்து கொண்டே, வாங்க நீ, நாம் போகலாம். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. சும்மா இருக்கிறவங்கள சுரண்டி விட்டுட்டு அப்புறம் நம்மளையே குத்தம் சொல்லுவாங்க என்று கூறியபடியே அகிலாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அவர்களின் பின்னே பிரியாவும் ரேணுகாவும் வேதாவும் மூவரும் சென்றனர். விஷ்ணு விக்கியை பார்த்து, மாமா இவர் யாரு என்று கேட்க, அப்போதுதான் விக்கியின் நினைவு வந்தவராக, ஐயையோ சாரிப்பா விக்கி, உன்னை இவ்வளோ நேரம் கவனிக்காமல் விட்டுட்டேன். வா வந்து பக்கத்தில் உட்காரு. பரவாயில்ல அங்கிள், உங்களை பற்றி ஆன்ட்டியை பற்றியும் எனக்கு தெரியாதா என்ன? எதுக்கு என்கிட்ட போய் சாரியெல்லாம் கேட்குறீங்க என்றபடியே அவரின் அருகே வந்தமர்ந்தான். இது விக்னேஷ், நம்ம சிவாவோட நண்பன். 2 பேரும் 12ஆம் வகுப்பு வரை ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. இப்போ இவர் டாக்டர் விக்னேஷ், ஃபாரின் ரிட்டர்ன் என்றார் ஈஸ்வர். விக்கிக்கு நடேசன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார். விக்கியும் விஷ்ணுவும் ஒருவருடன் ஒருவர் சுலபமாக பழகி கொண்டனர். அவர்களுடன் மூர்த்தியையும் ஐக்கியமாக பிறகு வீட்டை ஒதுக்க மூவரும் சென்றனர். ஒரு வழியாக 2 அறைகளையும் சுத்தம் செய்து பழைய பொருட்களை ஒரு ஓரமாக வைத்தனர். அதற்குள் மதிய உணவை பெண்கள் தயாரித்து விட்டனர். அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டனர். மதிய உணவுக்கு பின் அனைவரும் ஓய்வெடுத்தனர். விக்கி அவன் இல்லம் சென்று ஓய்வெடுத்தான். பிரியாவின் அறை விஷ்ணு பிரியாவிற்கும், 2 புதிய அறைகளில் ஒன்று குருமூர்த்தி ரேணுகாவுக்கும், இன்னொன்றில் நடேசன் சிவகாமியும் மற்றும் வேதா மூவரும் தங்கிக் கொண்டனர். மாலை வந்தது. இளம் ஜோடிகள் அருகே உள்ள கோயிலுக்கு சென்றனர். வேதாவும் விக்கியும் அவர்களுடன் சேர்ந்து சென்றனர். வழியெல்லாம் வேதா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஒரு வழியானான் விக்கி. அம்மா நீ என்ன படிக்கிற? காலேஜ் 2ஆம் வருஷம். என்ன கோர்ஸ்? பிஏ தமிழ் லிட்ரேச்சர். அதாகப்பட்டது தமிழ் இலக்கியம் என்றால் வேதா. ஓ, அதான் இப்படி போட்டு அறுக்கிறியா? இங்கே பாரு, என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் தெரியுதா? இப்படி அறுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அங்கே பாரு, உன் சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, அங்கே போ என்றவனை பார்த்து முறைத்தபடியே ரேணுகாவிடம் சென்றாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது.
காலையில் விக்கி ஜாகிங் செல்ல வந்தவன் வேதாவை கண்டு வியந்து நின்றான். ஊட்டியில் இவ்வளவு காலையில் எழுவதே கடினம். இவளோ எழுந்து குளித்துவிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தாள். அதை கண்டவன் ஆச்சரியமாக அவளை நோக்கியபடியே அருகே சென்றான். ஏ வாயாடி, என்ன பண்ற என்க. அவளோ தலையை கூட நிமிர்த்தாமல் பார்த்தா எப்படி தெரியுது என்றாள். ஏதோ கிறுக்கிற மாதிரி தெரியுது. கிறுக்கணுன்னா நோட்டில் கிறுக்குடி, எதுக்கு என்று அவன் முடிக்கும் முன்னே வெகுண்டெழுந்தாள். யாரை பார்த்து டீ போடுற? நீ பெரிய டாக்டர்னா அதை உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. டீ போடா வரிக்கி என்று பொரிந்து தள்ளினாள். பாவம் விக்கி. அவன்கிட்ட ஈஸ்வர் ஒரு விஷயத்த சொல்லலாம் மறந்துட்டாரு. வேதா அணுவோட தங்கச்சின்னு சொல்லியிருந்தா அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்பான். ஈஸ்வர், நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏய், யாரை பார்த்து போடா வரிக்கின்னு சொல்கிற உன்னை என்று அவளின் தலையில் கொட்டப்போக அவனின் கைகளை பிடித்தவள் கோலமாவை அவன் மூஞ்சியில் அப்பிவிட்டு உள்ளே ஓடினாள். புரிதல் 47. வெளியே ஏதோ சத்தம் கேட்டு வந்த பிரியா மோதி நின்றாள் வேதா. பிரியா விக்கியை வேதாவையும் மாறி மாறி பார்த்தாள். என்னாச்சு விக்கி, மூஞ்சியில் என்ன? வேதா, ஏன் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்க? யாராவது சொல்லுங்களேன் என்றாள் பிரியா. ஏ பிரியா, யார்டி இவ? சரியான பட்டிக்காடாக இருக்கா. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாமல் கோலம் அவன் மூஞ்சில் பூசிட்டா பிடாரி என்றான். ஆமாண்டா வரிக்கி, நீ முன்ன பின்ன தெரியாத பொண்ணை டீ போட்டு பேசினா டீசண்ட்டு. அதை நான் ஏன்னு கேட்டதுக்கு கொட்டை வந்த பாரு, அது டீசண்ட்டு. ஆனால் நான் மூஞ்சியில் கோலமாவு போட்டதால பட்டிக்காடா? வேதா, கொஞ்சம் சும்மா இரு. அவர் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ இவரை ஏதாவது சொன்னால் அப்புறம் அண்ணனுக்கு பதில் சொல்லணும் என்று மிரட்ட, மாமாவோட ஃப்ரெண்டுனா என்ன வேணுனாலும் பேசுவானா? மாமா வரட்டும், அவர்கிட்டயே நியாயம் கேட்குறேன். எங்கள் மாமா எப்பவும் நியாயத்தை தான் பேசுவார் என்று முகத்தை தோளில் இடித்தாள் வேதா. ஓ, நியாயத்தை பேசுகிறவங்க மாமா வரட்டும், நான் பார்க்குறேன் என்னத்தை கிளிப்பான்னு என்றான் கைகளை மேல் நோக்கி உருவியபடியே. வேதா அவனை முறைத்தபடியே உள்ளே செல்ல பிரியா ஏற இறங்க பார்த்த விக்கி, ஆமாம் இது நிஜமாலுமே நீதானா? இவ்வளோ சீக்கிரம் நீ எழுந்ததா சரித்திரமே இல்லையே என்று கேலி பேச, உன்னை என்றபடியே அருகே மீதி இருந்த கோலமாவை அவன் மூஞ்சியில் பிரியாவும் அப்பிவிட்டு, டேய் என்னங்கடா ஆளாளுக்கு கேலி பேசுகிறீங்க, ஒழுங்கா போயிடு, இல்லை என் புருஷனை கூப்பிடுவேன். அவருக்கு மட்டும் நீ கேலி பேசினது தெரிஞ்சுது, நீ க்ளோஸ் என்றாள். என்னங்கடி ஆளாளுக்கு ஆள் வச்சு மிரட்டுறீங்களா? இருடி, இன்னைக்கு என் பாடிகார்டு வந்துடுவா. அப்புறம் நியாயம் பேசுகிற உன் அண்ணனும் என்னை க்ளோஸ் பண்ண போகிற உன் புருஷனையும் வச்சுக்கிறேன் என்றவனை பார்த்து, என்ன பாடிகார்டா? அது யாரு என்றாள் பிரியா. வேற யாரு? என் அனுஷா பேபி தான் என்றான் அவன். என்னது, உன் அனுஷா பேபியா? ஹலோ, அவள் இப்போ என் அண்ணி. அதனால் என்ன? அவள் எப்போவுமே எனக்கு தான் பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாள். எத்தனை தடவை சிவா கிட்ட அடி வாங்கிறதுலேருந்து என்னை காப்பாற்றியிருக்கா தெரியுமா? அவள் இப்போவும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா பாரு. போடா லூஸு, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? ஓகே ஓகே, உன் பாடிகார்டு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். முதல்ல போய் மூஞ்ச கழுவு, சகிக்கலை என்று கூறியபடியே உள்ளே போய்விட்டாள். இவன் என்ன சொல்கிறா என்று குழம்பியபடியே விக்கி அவன் இல்லம் சென்றான். பொழுது புலர பனி விலகி செல்ல ஆதவன் தன் கதிர்களை மெல்ல படரவிட ஊட்டியின் காலை பொழுதை ரசித்தபடியே அனைவரும் கார்டனில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு பெண்மணிகள் காலை உணவை தயாரிக்க உள்ளே வந்தனர். அப்போது ரேணுகா சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு புகைப்படத்தை உற்று நோக்கியபடியே நிற்க, அதை கண்ட அகிலா, அணுவோட புகைப்படத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்டோமே, இவ எந்த புகைப்படத்தை பார்க்கறா என்று திகைப்புடன் புகைப்படத்தை நோக்க அங்கே சிவாவின் சிறுவயது ஃபோட்டோ தான் இருந்தது. அகிலா பெருமூச்சை விட்டபடியே, என்னம்மா அப்படி பார்க்குற? அது சிவா தான், அவன் +2 படிக்கும்போது எடுத்தது என்று கூற, அப்படின்னா எங்கள் அணுவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அத்தை என்று கேட்க, அகிலா மட்டும் இல்லை, அனைவரும் அதிர்ந்தனர். அவள் கேள்வி கேட்கும்போது ஆண்களும் உள்ளே நுழைய அனைவருமே திடுக்கிட்டனர். அகிலா என்ன கூறுவது என்று தெரியாமல் தவிக்க ஈஸ்வர் தான் சுதாரித்து கொண்டு, ஏமா அப்படி கேட்ட என்று வினவினார். இல்லை மாமா, இவங்களை முதலில் கோயில் பார்க்கும்போது தோணிச்சு, எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசித்து பார்த்தேன், ஞாபகம் வரல. இவங்களை நான் உத்து பார்க்கறத பார்த்த என் சித்தி தப்பாக நினச்சி மாப்பிள்ளை கேட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு. நீ எங்கம்மா பார்த்துருக்க? ஒரு தடவை அம்முவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் பொள்ளாச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார். அப்பா அம்மா எல்லோரும் ஊருக்கு போயிருந்தாங்க. நான் தான் பொள்ளாச்சிக்கு மாரி அண்ணாவோட காரில் போய் அம்முவை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் இவரை பார்த்தேன். அம்முவை கூட்டிகிட்டு வந்தது இவர் தான் என்றவள் புகைப்படத்தில் உள்ள சிவாவை பார்த்து. அதை கேட்ட ஈஸ்வர், அகிலா, பிரியா மூவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதி காக்க, விஷ்ணு, எனக்கு முதலிலேயே சந்தேகம் இருந்தது, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அம்முவை நல்லா தெரியும் போல என்றான்.
அவளும் இங்கே தான் படித்தா. ஆனால் அதை ஏன் மறைக்கிறீங்கன்னு புரியலை என்று முடித்தான். ஈஸ்வர், மறைக்கணும்னு நாங்கள் நினைக்கல மாப்ள என்று விட்டு அனுவுடனே அவர்களின் உறவு குறித்து அனைத்தையும் கூறினார். அனுவும் சிவாவும் எப்போவுமே சண்டை தான் போட்டுக்குவாங்க. அதனால தான் ஏற்கனவே நீங்கள் கல்யாணத்தில் ஏற்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ உங்கள் மனசை மேலும் குழப்ப வேண்டான்னு யோசித்தோம். ஆனால் ஒன்று, சிவாவும் அனுவும் எதையுமே யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. அனு எங்கள் மருமகளாக வர நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அவளை கவனமாக பார்த்துப்போம், கவலைப்படாதீங்க என்றார். இதை கேட்ட அனைவரும் அமைதி காக்க, வேதா, அதெல்லாம் எங்கள் மாமா அக்காவை நல்லாவே பார்த்துக்குவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சண்டை போடுறதால 2 பேருக்கும் ஆகாதுன்னு சொல்லிட முடியுமா? எங்கே உரிமை இருக்கோ அங்கே தான் நம்ம சண்டை போடுவோம். அவங்க சண்டை உரிமையால் தான் வரும்னு எனக்கு தோணுது. அதனால் யாரும் கவலைப்படாமல் இருங்க என்றாள் பெரிய மனுஷியாய். அதை கேட்ட ரேணுகாவும் தெளிவுடன் கூறினாள். எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அந்த சின்ன வயசுலேயே என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. இப்போ கேட்கவா வேணும் என்று கூற நடேசன், சிவகாமி, விஷ்ணு தெளிந்தனர். சற்று நேரம் அனைவரும் அமைதி காக்க, அத்தை வாங்க போய் சமைப்போம் என்று ரேணுகா அகிலாவையும் சிவாவையும் அழைத்துச் சென்றனர். விஷ்ணு பிரியாவின் அருகே வந்து, அன்னைக்கு சொன்னியே துரும்ப அசைக்கிறதுனாலும் அவளை கேட்டு தான் செய்வேன்னு, அது என் தங்கச்சி தானா என்று கேட்க, அவள் ஆம் என்று தலையை ஆட்டினாள். அவ வரட்டும், அவளுக்கும் சேர்த்தே வச்சுக்கிறேன் என்று கூறினான் விஷ்ணு. காலை உணவை முடித்து கொண்டு அனைவரும் அமர்ந்து அவர்களின் சிறுவயது ஆல்பங்களை பார்த்து கொண்டிருந்தனர். நடேசன் குடும்பத்தாருக்கு அப்போதுதான் புரிந்தது, தங்கள் மகள் இந்த வீட்டில் இளவரசி என்று. அவள் இல்லா புகைப்படங்களே இல்லை அந்த ஆல்பத்தில். அப்போது சிவகாமி, ஏங்க, நம்ம பிள்ளைய ஹாஸ்டலில் சேர்த்ததா தானே சொன்னீங்க? ஆனால் இதெல்லாம் பார்த்தா அவள் இவங்க வீட்டில் தான் வளர்ந்துருப்பா போல என்க. அகிலா, அப்படியெல்லாம் இல்லை நீ. வாரத்தின் இறுதியில் தான் வருவா. நைட் ஹாஸ்டலுக்கு போயிடுவா. கூட்டிகிட்டு வந்த புதுசில் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிட மாட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களை ஏற்றுக்கிட்டா. ரொம்ப நல்ல பொண்ணை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அண்ணி என்றார். அப்போது வெளியே ஹாரன் சத்தம் கேட்க அனைவரும் வெளியே சென்று பார்க்க சிவாவும் அனுவும் வந்துவிட்டார்கள். அனுதான் காரை ஓட்டி கொண்டு வந்திருந்தாள். தங்கள் மகளின் வேறொரு வடிவத்தை பார்த்தனர் முதலில். அவர்களுக்கு தெரிந்த அம்மு அதிர்ந்து கூட பேசத் தெரியாத அடக்கமான பெண். பெற்றோரை மதித்து நடப்பவள், எதிர்த்து பேச மாட்டாள், அன்பானவள். அவளுக்கு வண்டி ஓட்டக்கூட தெரியாது, பயந்த குணம் கொண்டவள். இப்படித்தான் அவர்களின் அம்மு இருப்பாள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியுமா? அவள் வேதாவுக்கே அக்காவாயிற்றே. அப்படியென்றால் எப்படி இருப்பாள் என்று இனி பார்ப்பார்கள் என நினைக்கிறேன். புரிதல் 48. அனுவும் சிவாவும் காரிலிருந்து இறங்கினர். அவர்களை கண்டவர்கள் கண்கள் நிறைந்தது. இதுவரை இருந்த குழப்பம் நீங்கி அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் பிறந்தவர்கள் என்ற எண்ணம் உண்டானது. ஏனென்றால் அவர்கள் பொருத்தம் அப்படி இருந்தது. அனு கிரீம் கலர் டாப்பும் ஜீனும் அணிந்து கிளிப் போட்டு முடியை விரித்து விட்டிருந்தாள். நெற்றியில் சிறிய பொட்டு, ஒரு கையில் கடிகாரம், மற்றொரு கையில் ஒற்றை வளையல். முகத்தில் ஒரு மிடுக்கு தெரிந்தது. இது அவளை மிகவும் அழகாக காட்டியது. அதே கிரீம் கலர் டிஷர்ட்டும் ஜீனும் அணிந்து கேசம் காற்றில் அலைப்பாய, ஒரு கையில் கடிகாரம், ஒரு கையில் பிரேஸ்லெட்டும் அணிந்து கைகளால் முடியை கோதியபடியே மிடுக்குடன் இறங்கினான் சிவா. இருவரும் சேர்ந்து நடந்து வரும்போது காண்போரின் கண்களை பறித்தது. பெற்றோரை கண்ட அம்மு ஓடிச் சென்று, அம்மா எல்லோரும் வந்துட்டீங்களா? இனிமே தான் வருவீங்கன்னு நினச்சேன் என்றபடியே தன் தாயை அணைத்தாள். சிவாவும் அருகே வந்து, வாங்க வாங்க, எல்லோரும் எப்போ வந்தீங்க என்றான். நாங்கள்லாம் நேத்தோ வந்துட்டோம் மாமா, நீங்கள் தான் லேட் என்றாள் வேதா. ஏ வாயாடி, வந்துட்டியா? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை அடக்க நேத்தே வந்திருப்பேன். சரி சரி, உள்ளே வாங்க, வெளியே நின்றுக்கிட்டு என்று உள்ளே அழைத்தார் சிவகாமி. நீங்கள் போங்க, நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன் என்று சிவா கூற விஷ்ணுவும் மூர்த்தியும் அவனுக்கு சென்று உதவினர். அனு உள்ளே வந்தவுடனே டேபிளில் உள்ள ஆல்பத்தை பார்த்துவிட்டு அகிலாவையும் ஈஸ்வரையும் பிரியாவையும் மாறி மாறி பார்த்தாள். அதை கண்ட ரேணுகா, அவங்க எதுவும் சொல்லலாம் அம்மு, நானா கண்டுபிடிச்சேன் என்றாள். அப்போது சிவா உள்ளே நுழைந்தபடியே, என்னத்தை கண்டுபிடிச்ச ரேணு என்றிட, என்னை பார்த்து ஒருத்தர், நீயே பார்க்க கொத்தவரங்காவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்க, உனக்கு இவ தங்கச்சியா, யாரை ஏமாத்தா பார்க்குற அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதைத்தான் சொன்னேன் என்று கூற சிவாவோ அவளை கேலியாக பார்த்து, புத்திசாலி, இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியே என்றான். அதை கேட்டவள், அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? லூசு, இவன் உன் தங்கச்சினா அன்னைக்கு வந்த கொத்தவரங்கா நீதான்னு கூடவா தெரியாது? ஆமாம் ஆமாம், எப்படி தெரியாமல் போகும்? நீ இன்னும் அதே கொத்தவரங்கா மாதிரி தான் இருக்க. என் சகல உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாரோ தெரியலை என்று நக்கலாக கூற, ஐயோ போதும் நிறுத்துங்க அக்கா, உனக்கு இவரை எப்படி தெரியும்? என்ன நடக்குதுங்க என்றாள் அனு. அம்மு, நீ மறந்துட்டியா? இவர் தானே உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆமாம், அது உனக்கு எப்படி தெரியும்?
அம்மு, நான் தானே உன்னை மாரி அண்ணன் கூட பொள்ளாச்சி வந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனால் உனக்கு தெரியாது, நீ அப்போ மயக்கத்தில் இருந்த. ஓ, நீ மட்டும்தான் வந்தியாக்கா? எனக்கு தெரியாது. அப்போ தான் இவரை பார்த்தியா? ஆமாம் ஆமாம். உன்னை இவர்கிட்ட இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள அப்பப்பா நானும் மாரி அண்ணனும் என்ன பாடுபட்டோம் தெரியுமா? நீ வேற மயக்கத்தில் இருந்த. நீ என் தங்கச்சி தான் இவர்கிட்ட சொன்னா நீயே கொத்தவரங்கா மாதிரி இருக்க. உனக்கும் இவ வயசு தான் இருக்கும். வீட்டில் இருந்து பெரியவங்க வேற வரல. நான் எப்படி அனுப்புறது? ஒழுங்கா போய் வீட்டில் இருந்து பெரியவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு என்னை மிரட்டுன்னு மிரட்டினாரு தெரியுமா? கடைசியில் மாரி அண்ணன் தான், தம்பி வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. பெரியம்மா மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்களால இவ்வளோ தூரம் வர முடியாது. வேணும்னா நீங்களும் கூட வாங்க. வீட்டில் விட்டுட்டு வந்துடுவீங்களாம் அப்படின்னு சொல்ல, இவரும் வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்து பேசிட்டு தான் உன்னை விட்டுட்டு அப்புறம் மாரி அண்ணனே கூட்டிகிட்டு போய் பஸ் வச்சு விட்டாரு. இப்போ மாரி அண்ணனோ பாட்டியோ இருந்திருந்தா இவரை சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு இவரை பார்த்த ஞாபகம் இருந்துச்சே தவிர எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது மறந்துடுச்சு. இன்னைக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சிவா, நீ வீட்டுக்கு வந்தியா? ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்போது எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? நாம் பொள்ளாச்சி போகும்போதே மணி 7. உனக்கு என்ன, நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ வேற மயங்கிட்ட. இவங்க வந்ததும் உன்னை எழுப்புனா நீ வேற எந்திரிக்கவே இல்லை. யாரோ ஒரு டிரைவரையும் அக்கான்னு சொல்கிற இந்த கொத்தவரங்காவையும் நம்பி எப்படி உன்னை அனுப்புறது? அதான் வந்தேன். உங்கள் பாட்டி வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்கக்கிட்ட உன்னை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட வரல, அப்படியே கிளம்பிட்டேன் என்றான் சாதாரணமாக. அவனை ஆழமாக பார்த்த அனு, அவனோ அவளின் பார்வையை தவிர்க்க, என் புத்திசாலி மச்சினியே, இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்லி எல்லாரையும் கலவரப்படுத்துகிற என்றான். யாரு, நானா? நீங்கள் தான் கொழுந்தனாரே, உண்மையை மறைக்கிறீங்க என்றாள் ரேணுகா. பிறகு அனைவரும் அமைதி காக்க வேதா அவனின் அருகே வந்து, மாமா நீங்கள் அப்போவே அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. ஒழுங்காக போயிரு. உங்கள் அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறிட்டுருக்கா. அப்புறம் அடி ஒன்றொன்றும் இடி மாதிரி விழும் என்க அவள் சிரித்தபடியே உள்ளே சென்று அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்தாள். அனைவரும் சகஜ நிலைக்கு வந்தனர். அனு தான் வாங்கி வந்த உடைகளை அனைவருக்கும் தந்தாள். தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும் என்றாள். அப்போது விக்கி உள்ளே நுழைந்தான். மச்சி என்று கத்தினான். அவனை பார்த்த சிவா மச்சி என்று கூறிக்கொண்டே அவனை சென்று அணைத்தான். கண்ணுங்களா, நீங்கள் சகல ஆக போகிறீங்க. அதனால் இனிமேல் மச்சின்னு கூப்பிடக்கூடாது, ஓகேவா? நம்ம விக்கிக்கு தான் தெரியாதே வேதா அனுவோட தங்கச்சின்னு. அதான் பையன் சிவாவை மச்சின்னு தெரியாமல் கூப்பிட்டுட்டான் போல. பொழைச்சி போகட்டும், விட்டுடலாம். விக்கி, எப்படிடா இருக்க? ஏண்டா, நான் வந்துட்டேன்னு சொல்லி 2 மாதம் ஆகுது, இப்போ தான் வர. இதான் நீ நட்புக்கு கொடுக்குற மரியாதையா? இதே கேள்வியை நானும் கேட்பேன். நான் அங்கே ஆஃபீஸ் போகிறேன், லீவ் கிடைக்கல. நீ வெட்டியாக தானே இருக்க, பெங்களூர் வர வேண்டியது தானே என்றபடியே அவனை அடிக்கத் தொடங்கினான் சிவா. டேய், யாருடா வெட்டியாக இருக்கா? வீட்டில் ஒரே பிரச்சனை. அம்மாவை சமாளிக்க முடியாமல் நானே தடுமாறுறேன், நீ வேற. இருவரும் அனைத்தபடியே சிறிது நேரம் இருந்தனர். பிறகு அவன் அனுஷாவிடம் நெருங்கி, மேடம், என் பேர் விக்கி, ஞாபகம் இருக்குங்களா என்றான் பணிவாக கைகளை கட்டியபடியே. நாட்டை விட்டு போனவங்களை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை என்றான். தெரியுமே, எங்கள் அம்மா பண்ணுற டார்ச்சருக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஆமாம், நான் தான் காரணம். இப்போ அதுக்கு என்ன? பாவம் அம்மா அப்பா, அவங்கள இங்கே விட்டுட்டு நீ அங்கே எப்படி இருக்கியோ, அதுவும் அவங்களுக்கு நீ தான் உலகம், வேறு எந்த சொந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு அங்கே என்ன வேலை வேண்டி கிடக்கு? ஏண்டா, இங்கே இல்லாத சந்தோஷம் அங்கே உனக்கு கிடைச்சிடுமா? ஒழுங்கா இங்கேயே வேலையை பாரு. இல்லை முடியாது, ஃபாரின் தான் போவேன் அடம் பிடிச்சேன்னு வெய்யி. இப்போ உனக்கு இருக்கிற டார்ச்சர் இன்னும் அதிகமாகும் என்றாள் அனு மிரட்டலாக. ஏய், இவன் வந்ததுக்கு காரணம் நீதானா? சொல்லவே இல்லை. கள்ளி, சொல்லியிருந்தா நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல என்றான் சிவா. டேய் நடிக்காதடா. அவ இதுக்கு மூலனா நீ தான் அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துருப்ப. எனக்கு நல்லா தெரியும், அடங்கு என்றான் விக்கி. அம்மா தாயே, நான் ஃபாரின் எல்லாம் போகலை, இங்கேயே ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிக்கிறேன். அப்படியே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வாழ்ந்துக்கிறேன். என்னைய விட்டுடு, உனக்கு புண்ணியமாக போகும். டார்ச்சர் தாங்க முடியல, வீட்டை விட்டு வெளியே கூட வர விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் என்று அணுவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அப்படி வா வலிக்கு, போனா போகுதுன்னு படிக்கத்தானே போயிருக்கான். படித்து முடித்ததும் வந்துட போகிறான்னு நினச்சா அவனை அங்கேயே வா செட்டில் ஆக பார்க்குற, விடுவோமா நாங்கள் என்றனர் அணுவும் சிவாவும் கோரஸாக. இதை பார்த்த வேதா, என்ன இவன் மாமாவை விட அக்காவுக்கு அதிகம் பயப்படுகிறான் என்று நினைக்க, மற்றோரோ அணுவின் பேச்சால் திகைத்தனர். விக்கி அணுவின் அருகே சென்று, என்ன பேபி, எல்லாம் ஓகேவா என்று அவளின் தலையை தடவியபடியே கேட்க, டேய், இது நம்ம சிவா, ஏண்டா நல்லா இருக்கியான்னு தானே கேட்குறேன், அது ஒரு குத்தமா என்றான் விக்கி பாவமாக.
மூவரும் பேசிக்கொண்டே இருக்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர் நடேசன் குடும்பத்தார். விஷ்ணு தன் தங்கை இவ்வளவு பேசுவாளா என்ற திகைப்பில் இருந்தான். மதிய உணவு தயாரானவுடன் அனைவரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். அப்போது வேதாவை பார்த்த விக்கி அவளை வம்பிழுக்க ஆரம்பித்தான். புரிதல் 49. அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். அனு, வேதா, ரேணுகா, பிரியா நால்வரும் பரிமாறிக்கொண்டிருந்தனர். விக்கி வேதா சாம்பார் வாளியுடன் நிற்பதை பார்த்தவன், ஏ கோலமாவு, சாம்பார் ஊத்து என்று கேட்க, இங்கே கோலமாவுன்னு யாரும் இல்லையே என்று வேதா எதிர்வாதம் செய்ய, சாம்பாரை வாங்கிய அனு விக்கிக்கு ஊட்டிவிட்டு கேட்டாள், அதென்ன கோலமாவு? அதுவா பேபி என்று விக்கி ஆரம்பிக்க, சிவா இடையில் புகுந்து, டேய், இனிமே பேபின்னு கூப்பிட்ட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஒழுங்கா அனுன்னு கூப்பிடு, இல்லை செத்தடாம் அவனே என்றான். சே, இவன் வேற. சரிடா அம்மா தாயே அனுஷா, இந்த குள்ளவாத்தை தான் சொன்னேன், சரியான பிடாரியாக இருக்கா தெரியுமா, காலையில் கோலமாவை என் மூஞ்சில் அப்பிட்டா என்று சபையில் போட்டு கொடுக்க வேதாவை அனைவரும் மாற்றி மாற்றி திட்டி தீர்த்தனர். கடைசியாக நடேசன் விக்கியிடம் மன்னிப்பு கேட்கும்படி கட்டளையிட வேண்டா வெறுப்பாய் மன்னிப்பு கேட்டாள். விக்கி நமட்டு சிரிப்பு சிரித்தான் அவளை பார்த்து. இதில் வேதா செம கடுப்பானால் அவன் மீது. அவர்கள் சாப்பிட்டதும் பெண்கள் சாப்பிட அமர்ந்தனர். சிவா வந்தான். நீங்கள் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் என்று கூற அனுவும் பிரியாவும் பதறினர். வேண்டாம் என்று கத்தினர். அதற்குள் மற்ற இலசுகளும் வந்து தாங்களும் பரிமாறுவதாக கூற, ஐயையோ, எங்களை விட்டுடுங்க, நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் என்றனர் பெண்கள் நால்வரும் ஒரே குரலில். அதெல்லாம் முடியாது, நீங்கள் பரிமாறும்போது நாங்கள் சாப்பிட்றோம்ல, இப்போ நாங்கள் பரிமாறுறோம், நீங்கள் சாப்பிடுங்க என்றனர் கோரஸாக. பெண்கள் வேண்டாம் வேண்டாம் என கெஞ்ச இலசுகள் வேண்டுமென்றே அதிகமாக பரிமாற சாப்பிட முடியாமல் திணறினர். இதில் வேதாவை கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்க சிவா விக்கியை அழைத்து கவனிக்கச் சொல்ல வேதா சிக்கி தவித்தாள். இறுதியில் அனு கோபமானாள். சிவா, எதுக்கு எல்லோரும் இப்படி இம்சை பண்ணுறீங்க? சாப்பாடு தான் வீணாகும். இந்த சாப்பாடு கிடைக்க எவ்வளோ கஷ்டம்னு தெரியாதா உனக்கு? இது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நீயும் இப்படி பண்ணக்கூடாது என்று புரிய அவனோ, பேபி, நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம், அது மாதிரி நீங்களும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான், போதும்னா விட்டுட போகிறோம், அதுக்கு எதுக்கு டென்ஷன்? உங்களால் சாப்பிட முடிகிற வரை சாப்பிடுங்க, நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம் என்று கூறியபடியே அமர மற்ற மூவரும் அவனை கண்டு முறைத்தனர். பின்ன சும்மா இருந்தவர்களை வாங்க போய் அவங்கள நல்லா கவனிக்கலாம் என்று இழுத்து வந்ததே இவன்தானே. அடப்பாவி சகல, எங்களை மாட்டி விட்டுட்டு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டியேடா, இன்னைக்கு எங்களுக்கு சங்கு கேரண்டி என்று மூர்த்தி கூற அவனை அடிக்க குழுமினர் விஷ்ணுவும் விக்கியும் மூர்த்தியும். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தனர். வேதா, மாம்ஸ், பட்டாசம் மறந்துட்டிங்களே, தீபாவளிக்கு மெயினே அதுதானே என்றாள். இப்போ போகலாம் குழந்தையாலே என்றான் சிவா. இப்போ வா. எல்லோரும் போகிறோம், வாங்குறோம், வெடிக்கிறோம் என்று கூற அனைவரும் பட்டாசு கடைக்கு செல்ல தயாராகி வந்தனர். அனைவரும் பட்டாசு கடைக்கு சென்றனர். ஒரே காரில் போனார்கள். சிவா டிரைவ் செய்ய அனு முன்னிருக்கையில் அமர்ந்தாள். பிரியாவும் விஷ்ணுவும் ரேணுகாவும் மூர்த்தியும் பின்னிருக்கையை நெருக்கியபடி அமர்ந்தனர். விக்கியும் வேதாவும் அதற்கு பின்னிருக்கையில் அமர்ந்தனர். கார் கிளம்பியது. ஒரே கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொண்டு சென்றனர். அதற்குள் விக்கி குடும்பம் பற்றி ஒரு சிறு விளக்கம். விக்னேஷின் அப்பா ராம்குமார், தாய் வானதி. ராம்குமார் வானதி திருமணம் காதல் திருமணம். ராம்குமார் ஆடிட்டராக உள்ளார். இப்போது ஒரு சிறு எஸ்டேட்டும் வாங்கி அதையும் பார்த்து வருகிறார். கல்லூரியில் படிக்கும்போது காதலித்தனர். வானதியின் வீட்டிற்கு காதல் விவகாரம் தெரிய அவருக்கு திருமண ஏற்பாடு செய்தனர். இதை அறிந்து வானதி வீட்டை விட்டு வெளியேறி ராமை கைப்பிடித்தார். அவர்களின் திருமணத்தை இரு வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராம் அப்போதுதான் சிஏ படித்து கொண்டிருந்தார். ஒரு ஆடிட்டரிடம் அசிஸ்டண்டாக இருந்தார். அதில் வரும் வருமானத்தில்தான் இருவரும் வாழ்ந்தனர். 3 வருட கடின உழைப்பிற்கு பின் ஆடிட்டரானார் ராம்குமார். அவரின் ஆடிட்டர் துணை கொண்டு தன் வேலையை ஊட்டியில் ஆரம்பித்தார். பிறகு தனியே ஆடிட் செய்து வளர்ந்தார். இன்று வரை பெற்றோரை சென்று அவர்கள் சந்திக்கவே இல்லை. அவர்களின் உலகம் விக்கி மட்டும்தான். டாக்டர் ஆக வேண்டும் என்ற விக்கியின் ஆசையை நிறைவேற்றினார். அவன் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிப்பதாய் கூற, எதுக்குப்பா அவ்வளோ தூரம், இங்கேயே படி என்றனர். ஆனால் விக்கி மறுத்து, இதுதான் தன் தகுதிக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு, அதை விடமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான். அதனால் அவனை அனுப்பி வைத்தனர். படிப்பு முடிந்ததும் இங்கே வராமல் போக்கு காட்டினான் விக்கி. அங்கே தனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்று கூறி 3 வருடங்கள் வராமல் இருக்கவே வானதி மனமுடைந்தார். இதை அறிந்த அனுவும் சிவாவும் வானதியிடம் யோசனை கூறினார். அவனை 3 மாதங்கள் மட்டும் விடுப்பு எடுத்து வந்து திருமணம் செய்து கொண்டு சென்றுவிடு. பெண் பார்த்து விட்டேன். என்னோட கடைசி ஆசையாய் நினைத்து இதை மட்டும் செஞ்சிடு. அதுக்கப்புறம் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் என்று வானதியை பேச வைத்து அவனை இங்கே வர வைத்தனர். ஆனால் இவர்கள் அவனிடம் பேசவில்லை.
அவனும் 6 மாதங்கள் கழித்து 3 மாத விடுப்பில் வருவதாய் கூறினான். இதில் சமாதானமானார் வானதி. பிறகு அவன் வந்ததும் இவர்களுக்கு ஃபோன் செய்து கூறினார் வானதி. இவர்களும் அவனை என்னவெல்லாம் சொல்லி தக்க வைப்பது என்று தினம் தினம் ஒரு ஐடியா தந்து இந்த 3 மாதங்களாக அவனை டார்ச்சர் செய்து வந்தனர். விக்கிக்கு இது அனு சிவாவின் வேலை என தெரிய வர இனி தப்பிக்க முடியாது என்று அவர்களிடம் சரணடைந்தான். அவரவருக்கு பிடித்த பட்டாசு வகைகளை வாங்கினர். வேதா என்ன எடுத்தாலும் கவுண்டர் செய்த விக்கியை சிவாவும் அணுவும் கவனிக்க தவறவில்லை. பேபி, என்னம்மா நடக்குது இங்கே? இவன் இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதே. உனக்கு ஏதாவது புரியுது என்றான் சிவா அணுவிடம் கிசுகிசுப்பாக. புரியுது புரியுது. அவளும் லேசுப்பட்டவ கிடையாது சிவா. வேற எவனாவது வம்பிழுத்தா இந்நேரம் மண்டை உடஞ்சிருக்கும். பார்க்கலாம் எது வரைக்கும் போகிறாங்கன்னு. நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத என்றாள் அனு. ரைட்டு, அடி கன்ஃபார்ம். அவங்க ஃபேமிலி பற்றி தெரிஞ்சா உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? தெரியல சிவா, பார்க்கலாம். 2 பேரும் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிரச்சனை வந்தால் மட்டும் நாம் தலையிடுவோம். அது வரைக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்குவோம். சரி, ஓகே. இனிமே அவன் என் சகலை, அது மட்டும் கன்ஃபார்ம். சிவா, ஆசிரமம் போகணும். குழந்தைகளுக்கு பட்டாசு ஸ்வீட் எல்லாம் வாங்கிடலாம் என்று கூற இருவரும் அதை வாங்க சென்றனர். பிரியா குட்டி, பட்டாசு வெடிப்பதானே என்று விஷ்ணு அவளிடம் கேட்க, கம்பி மத்தாப்பு வெடிப்பேன் என்று கூறினாள் பிரியா. குட்டிமா, நான் வெடிப்பியான்னு கேட்டேன். அது வெடிக்கிறது இல்லடா, பிடிக்கிறது. போங்க மாமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணுறீங்க. இல்லடா குட்டி, இந்த சங்கு சக்கரம் புஸ்வானம் அதெல்லாம் வெடிப்பியான்னு கேட்டேன் என்றான் சிரிப்புடன். அதெல்லாம் வெடிக்க மாட்டேன். சுத்தம். அப்புறம் எதுக்கு வந்த? அண்ணா வேணும்னே சின்ன கம்பி மத்தாப்பா வாங்கிட்டு வந்துடும். அதுக்கு தான் நானே வந்து பெரிய கம்பியாக இருக்கிற மத்தாப்பா வாங்குவேன் என்று பிரியா கூற வாய்விட்டு சிரித்தான் விஷ்ணு. இவர்கள் இப்படி இருக்க ரேணுகா மூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரேணுகா, மாமா உதிரி பட்டாசு வாங்கலாமா? எனக்கு வெடிக்க எல்லாம் வேணாம். சத்தம் காதை கிழிக்கும். ஊசி பட்டாசு தான் ரொம்ப நேரம் வெடிக்கலாம். உனக்கு இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினப்பா? காலையிலேருந்து சாயங்காலம் வர ஊசி பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன மாமா, நான் இன்னும் சின்ன பின்னதான்னு நேற்று கூட சொன்னீங்க. இப்போ இப்படி பேசுகிறீங்க. போங்க, நீங்கள் ரொம்ப மோசம். பாப்பா, நேற்று நான் உன்னை சொன்னது கிண்டல் தான். அது கூட உனக்கு புரியலை. உன் கூட குடும்பம் நடத்தி புள்ள பெற்று அதை எப்படி வளர்க்க போகிறனோ தெரியலை என்று நக்கல் அடிக்க இருவரும் செல்ல சண்டை போட்டு கொண்டனர். வேதா விக்கி. வேதா பெரிய பெரிய வெடிகளை வான வெடிகளையும் எடுக்க விக்கி அவளிடம், ஆமாம், இதெல்லாம் வெடிக்கவா இல்லை அடுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கவா என்று கேட்க, வெடிக்கும்போது வந்து பாரு, உன் தலையிலேயே வச்சு வெடிக்கிறேன். வெடிப்படி வெடிப்ப. இந்தா இன்னொரு தரம் டீ போட்ட அப்புறம் மரியாதை கெட்டுடும். ஏற்கனவே உன் மேலே கொலகான்ல இருக்கேன். ஓடி போயிடு. ஏய், என்னமோ நீ இப்போ ரொம்ப மரியாதையாக பேசுகிறதா நினப்பா? நான் யார், என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ஓடி போகணுமாம்ல. நான் ஒன்றும் உன் பின்னாடி வரல, புரியுதா? பட்டாசு வாங்க தான் வந்திருக்கேன் என்றபடியே அவள் கையில் இருந்த பட்டாசை பிடுங்க அங்கே மினி போர்க்களம் உருவானது. அணுவும் சிவாவும் தேவையானதை வாங்கி கொண்டு வந்து பார்க்க 3 ஜோடிகளும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அதை கண்டவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு அவர்களின் அருகே சென்று, ஹலோ கைஸ், என்னப்பா பண்ணுறீங்க? வாங்கிட்டீங்கன்னா போகலாமா என்று கேட்க பெண்கள் மூவரும் போகலாம் என்று முகத்தை முறுக்கியபடியே காரில் சென்று அமர்ந்தனர். ஆண்களுக்கு பின்னே ஓடி சென்று காரில் ஏற பெண்கள் அனைவரும் அவர் அருகருகே அமர்ந்திருந்தனர். இதனால் ஜோடி எல்லாம் கலைந்து தனித்தனியாக பிரிந்து அமர்ந்தனர். அணுவும் சிவாவும் சிரித்தபடியே அவர்களின் பின்னே சென்று முன்னிருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பினர். அனைவரும் அமைதியாகவே வந்தனர். கார் இல்லம் நோக்கி சென்றது. புரிதல் 50. காரில், என்னப்பா எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக வரீங்க, என்னாச்சு என்று சிவா ஆரம்பிக்க, ஒன்றும் இல்லை சிவா, சின்ன பஞ்சாயத்து, அவ்வளோதான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு மச்சான்? இல்லை, நீங்களும் அம்முவும் பயங்கரமாக சண்டை போடுவீங்களா? ஆனால் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ரொம்ப ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருக்கே என்று விஷ்ணு கேட்க சிவா அமைதி காக்க, விக்கி, இவங்க சண்டையை மத்தியானம் நீங்கள் பார்க்கல? அப்படி தான் இருக்கும். ஏதோ இவன் நல்ல மூடில் இருந்ததால் பேசாமல் போய் உட்காந்துட்டான். இல்லை, அங்கே கத்தியே இல்லாமல் சண்டை பார்க்குறவங்க கண்ணும் காதும் கிழிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதுதான் விஷயமே. அப்போது பிரியா இடையே புகுந்து, ஆமாம்ல, இப்பெல்லாம் சண்டையே காணோம். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவனாக மாறிட்டானே. எப்படி? அன்னைக்கு புடவை விஷயத்தை இவன் சாதாரணமாக விட்டதே பெருசு. இன்னைக்கு வாலண்டியராக வந்த சண்டையை விட்டு கொடுத்துட்டானே. ஏன்? அது வேற ஒன்றும் இல்லை பிரியாலா என்று ஏதோ சொல்லத் தொடங்கிய விக்கியை அணுமுறைக்க அடங்கிவிட்டான். அப்போது சிவா, ஏண்டா சைலண்ட்டாக வரீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்னைய வச்சு செய்யறீங்களேடா என்று கூறி சற்று இடைவெளி விட்டு கூறினான்.
விஷ்ணு, நாங்கள் முன்னாடியே நிறைய சண்டை போட்டுட்டோம். அதனால் இப்போ அமைதியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. போக போக பழகிடும். அப்புறம் எல்லோரும் ஒரு ஃபார்முக்கு வந்துடுவீங்க என்றான். இதை கேட்ட பிரியாவும், எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு சந்தேகம்ண்ணா. அது எப்படி சண்டை போட்ட அடுத்த நிமிஷமே 2 பேரும் சமாதானம் ஆகுறீங்க என்றாள். இல்லை பிரியா, நீ தப்பாக சொல்கிற. நாங்கள் சண்டையை முடிக்கிறதே சமாதானம் ஆகிறதால தான். சமாதானம் ஆகாமல் எங்கள் சண்டை முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது என்றான் சிவா. இதை கேட்டவர்கள் யோசனையில் இருக்க அதற்குள் வீடு வந்துவிட்டது. அனைவரும் இறங்கி நடக்க வேதாவின் பின்னோடு வந்த விக்கி அவள் காதுகளுக்கு கேட்கும்படியாக கிசுகிசுத்தான். வேதா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். 10 நிமிஷம் கழிச்சு கார்டனுக்கு வரையா ப்ளீஸ் என்றான். அவளோ அவனை திரும்பி கூட பாராமல் சரி என்று தலையை அசைத்தாள். இதில் மகிழ்ந்தவன் கார்டனில் காத்திருக்கச் சென்றான். அனைவரும் அவரவர் அறையில் தஞ்சமடைந்தனர். 10 நிமிடங்கள் கழித்து வெளியே யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்த வேதா கார்டன் நோக்கி சென்றாள். பிரியாவின் அறையில், குட்டிமா சாரிடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? ப்ளீஸ்டா அழாத, பிரியாவிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் விஷ்ணு. பிரியாவோ சினிங்கியபடியே, நான் என்னை மாற்றிக்கிறதே உங்களுக்காக தான் தெரியுமா? உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அன்னைக்கு நைட் அனுவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? பிரியா, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு இல்லை. அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்தபடி நீயும் மாறணும். அப்போ தான் உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும். உன்னோட மாற்றத்துக்கு நீ தயாராக இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். நான் உங்களுக்காக தான் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றபடி மாறிடுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ஐ கான்ட் லூஸ் யூ என்றாள் பிரியா. நீங்களும் எல்லோர் மாதிரி கேலி பேசினா என்னால் தாங்கிக்க முடியல மாமா என்று பிரியா கூற அவளை இழுத்து அணைத்து முத்தமலை பொழிந்தான் விஷ்ணு. பின் அவளின் கண்களை நோக்கி, லவ் யூ டூ குட்டிமா. என்னாலையும் உன்னை எந்த காரணத்துக்காகவும் இழக்க முடியாது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசலடா, சும்மா விளையாட்டாக தான் கேட்டேன். இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். உனக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டாக இருப்பேன், ப்ராமிஸ் என்று கூறி அவள் இதழ்களில் தன் இதழ் பதித்தான். ரேணுகா, ஏன் மாமா, என் கூட வாழ்கிறது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க சாகவே துணிஞ்சேன். என் மேலே உங்கள் அன்பு இவ்வளோதானா? போங்க என்று தலையணையை எடுத்து மூர்த்தியை வெளுத்து கொண்டிருந்தாள். அவனோ அவளின் அடிகளை லாவகமாக வாங்கி கொண்டே அருகில் வந்து அவளின் இடையை பற்றி தன்புறம் இழுக்க தடுமாறி அவன் மீது மோதி நின்றாள் ரேணு. விடுங்க மாமா என்று கைகளால் அவன் நெஞ்சில் குத்த அவனோ சிரித்தபடியே வாங்கி கொண்டான். பிறகு, போதுண்டி, உன் கை வலிக்கும், அப்புறம் அடிப்பியா என்று கூறியபடியே அவளை இருக்க, விடுங்க மாமா வலிக்குது என்று சினுங்க அவளை இன்னும் இறுக்கி, பாப்பா இங்கே பாரு, நீ எப்போ பிறந்தியோ அப்போ இருந்து உன்னை நான் தான் என் பொண்டாட்டின்னு நினச்சிட்ருக்கேன், புரியுதா? உன்னை நல்லா வச்சுக்கணுன்னு தான் எப்படியோ என் தகுதியை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டேன். நீ தான் என் உசுறு. உன்னை விட வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது, சரியா என்றிட ரேணுகா மாமா என்று அணைத்து கொண்டாள். இருவரும் அணைத்தபடியே அவர்களின் அன்பை பரிமாறத் தொடங்கினர். வாங்க, நாம் அடுத்த ஜோடியை பார்ப்போம். அடுத்து யாரை பார்க்கலாம்? மேலே போன சிவா அனுவாயா, இல்லை கார்டனுக்கு போன வேதா விக்கியவா? மேலே போகிறதுக்கு முன்னாடி கார்டனுக்கே போயிடலாம், என்னங்கிறீங்க? ஓகேவா, வாங்க வாங்க என்று கார்டனில் விக்கி தவித்தபடியே நின்றிருக்க அவன் தவிப்பை அதிகமாக்காமல் வந்தாள் வேதா. என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது என்று வேதா கூற கடுப்பானான் விக்கி. தலைக்கு மேலே வேலையை வச்சுட்டு நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேணாம், கிளம்பு என்று அவன் கூற, அப்போ நான் போகிறேன் என்று திரும்பியவள், சரி சரி சீக்கிரம் சொல்லு, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் என் தலை மேலே இருக்கிற வேலையை பார்த்துக்கிறேன் என்றாள் பெரிய மனதுடன். இதை கேட்ட விக்கி, இந்த வாய் தாண்டி உன்கிட்ட என்னை விழ வச்சிடுச்சு என்று கூற அதை கேட்டவள் அதிர்ந்து, என்ன என்றாள். ஆமாம் வேதா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ கோபமானதும் என்னை பார்க்கணுன்னு உன்னை வம்பிழுக்கிறேன். உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல. பேசிக்காகவே நான் ரொம்பவே ஷை டைப். பொண்ணுங்கனாவே அலர்ஜி. அனு, பிரியா இவங்க 2 பேரை தவிர எனக்கு வேற பெண் தோழிகளே கிடையாது. அவங்கக்கிட்டையும் நான் பழக ஆரம்பித்தது சிவாவால் தான். அனு என்னோட வெல்விஷர். எனக்கு எது நல்லதோ அதை தான் எனக்கு தருவா. அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. பிரியா எங்கள் எல்லோருக்கும் குழந்தை மாதிரி. அதனால் எனக்கு பெண்கள் மேலே அன்பை தாண்டி எந்த உணர்வும் வந்ததில்லை. ஆனால் உன்னை நேற்று பார்த்து முதல் உன் முகம் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது வேதா. இன்னைக்கு காலையில் நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? அந்த அழகை ரசிக்கத்தான் பக்கத்தில் வந்தேன். உன்கிட்ட பேச ஆரம்பித்ததும் ஏதோ ரொம்ப வருஷம் உன்னோட பழகின மாதிரி தோணுச்சு. அதான் உரிமையாக டீ போட்டுட்டேன். சாரி, வெரி வெரி சாரி. இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். இனிமே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், கிளம்புறேன் என்றவன் திரும்பி நடக்க, 1 நிமிஷம் என்றது வேதாவின் குரல். அவன் திரும்பி என்ன என்பது போல் பார்க்க அவளோ நிலம் நோக்கி கொண்டிருந்தாள். சொல்லு வேதா என்றவன் குரல் கொடுக்க தலை நிமிராமலேயே, என்னோட பதிலை கேட்காமையே போறீங்க? அதான் தெரியுமே,
எப்படியும் கழுவி கழுவி ஊத்துவ. அதையெல்லாம் கேட்குற சக்தி என் மனசுக்கு கிடையாது. அதான் கேட்காமயே போயிடலான்னு என்று அவன் இழுக்க, எனக்கும் உங்கள பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட வம்பிழுக்கிறேன். இல்லன்னா இந்நேரம் மண்டைய உடைச்சிருப்பேன். ஏன்னு தெரியல. நேத்து உங்கள பார்த்தது முதல் எனக்கும் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் நீங்க பேச வரும்போது கூட ரொம்ப பயமா இருந்துச்சு. அதை மறைக்கத்தான் கோபத்த பயன்படுத்தினேன். சாரி. மூஞ்சில கோவமாவ அப்பிட்டேன். டென்ஷன்ல அதான் அப்படி பண்ணிட்டேன். நானும் வெரி வெரி சாரி. இதை சொல்லத்தான் வந்தேன். இப்ப கிளம்புறேன் என்று கூறியபடியே திரும்பி நடக்க, அவள் கூற்றில் உள்ள பொருளை உணர்ந்து அவன் சந்தோஷ அதிர்ச்சி அடைந்தான். அங்கும் இங்கும் தேட அருகே ஒரு ரோஜா மலர் பூத்திருந்தது. அதை சட்டென பறித்து அவளுக்கு முன்னே சென்று நின்றான். அவள் தடுமாறி பின்னே நகர அவளின் முன் மண்டியிட்டு ஐ லவ் யூ வேதா என்று கூற அவளும் அதை வாங்கி கொண்டாள். இருவரும் காதல் ரசம் சொட்ட சொட்ட தங்கள் விழிகளை நோக்கி கொண்டனர். நல்ல வேலை, வீட்டில் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்ததால தப்பிச்சாங்க. இல்லை இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். அனு சிவா அறையில். அனு தலை வலிக்குதுடி, ஒரு டீ போட்டுட்டு வரையா? இரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறேன் என்று குளியலறை சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே சென்று டீ போட்டு கொண்டு வந்தாள். இருவரும் டீயை எடுத்துக்கொண்டு பால்கனி சென்று அங்கே மூங்கில் சேர் வடிவில் உள்ள ஊஞ்சலில் அமர சிவாவின் மடியில் அமர்ந்தாள் அனு. சிவா என்று அனு காதலுடன் அழைக்க என்றான் அவள் இடையை அணைத்தபடி. ஏண்டா என்கிட்ட சொல்லலை? வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்தது தான் என்னை விட்டுட்டு வந்தேன்னு. எனக்கு அப்போ சொல்லணும்னு தோல்லடி. நீ ஊரில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணினதும் வேற கோபமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம், உடம்பு சரியாயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணக்கூடாதுன்னு உன்னை திட்டிக்கிட்டே தான் லீவ் ஃபுல்லாக கழிச்சேன். நீ ஸ்கூலுக்கு வந்ததும் என் கூட இனிமே பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணினேன். அதனால தான் நீ பேச வந்தப்பெல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போனேன். சிவா, நமக்கே தெரியாமல் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம்ல. எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்கு தெரியலன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. இல்லை சிவா, எனக்கும் சரியாக தெரியல இது லவ்வுன்னு. பொய். அனு, உனக்கு நல்லா தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறன்னு. ஆனால் உங்கள் அம்மா அப்பா மேலே வச்ச பாசம் என் மேலே உனக்கு இருக்கிற லவ்வை மறைக்க வச்சு சொல்லிடுச்சு. அப்படித்தானே? அனு, நானாவது தெரியாமல் தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். ஆனால் நீ தெரிஞ்சே எப்படி அம்மா அப்பாவுக்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? ஒரு வேளை வேற யாராவதா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்ன பதிலே காணோம்? இதுக்கு நான் பதில் சொன்னால் நீ என்னை அடிச்சிடுவ சிவா. அப்புறம் கீழே எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் அதை எல்லோரும் தப்பாக நினச்சா பெரிய பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே நம்ம விஷயம் தெரிஞ்சு எல்லோரும் அப்செட்டாக இருக்காங்க. ஊருக்கு போய் சொல்கிறேனே. சிவா, ஏன் சைலண்ட்டாக இருக்க? பேசு. என்ன பண்ணலான்னு இருந்தானு? சிவா, வேண்டாம், கேட்காத. உங்கள் அக்காவுக்கு தங்கச்சின்னு ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தியோ? அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதை நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணியிருப்பியோ? இல்லை சிவா, எனக்கு நீதான் மாப்பிள்ளன்னு தெரியும். என்ன? எப்படி என்று அதிர்ச்சியாய் எழுந்து நின்றாள். அனு அவனின் கழுத்தை இறுக்க கட்டி அணைத்து அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, சிவா, கோவப்படக்கூடாது ப்ளீஸ். விளையாடாத அனு. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் நிச்சயத்துக்கு கூட வரலையே. பொண்ணு பார்த்த அன்னைக்கே பிரியா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அண்ணன் ஃபோட்டோவை அனுப்பிட்டா சிவா. ஆனால் நான் அவகிட்ட ஃபோட்டோ பார்க்கலன்னு போய் சொல்லியிருக்கேன். ஏண்டி இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்னன்னு சொல்கிறது சிவா? நான் உன்னை விரும்புகிறேன்னு எப்படி சொல்வேன்? உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேனே, அப்புறம் என்ன பண்ணுவேன் என்றவள் சற்று நிறுத்தி கூறினாள். எங்கள் அக்கா மேலே நான் கோவப்பட்டது அப்போ தான் தெரியுமா? நான் ஏன் பிறந்தேன்னு நினச்சி அழுதேன். சின்ன வயசில் அப்பா அம்மா பாசம் கிடைக்கல, அதுக்கு அவள் தான் காரணம். இப்போ உன்னையும் என்கிட்டேருந்து பறிச்சிட்டாலேன்னு அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நிச்சயத்துக்கு வராமல் ஹாஸ்டல்லையே இருந்துட்டேன். அழுது சுய உணர்வே இல்லாமல் தான் அன்றைக்கி காலேஜ் வந்தேன். உன்னை பார்த்ததும் கட்டிப்பிடிச்சு அழணும் போல இருந்தது. அதனால தான் உன்கிட்ட பேசாமல் விலகியே இருந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு முடிவோடு தான் வந்தேன். உங்கள் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கூட ஜாலியாக ஒரு 20 நாள் இருந்துட்டு செத்து போயிடலான்னு நினச்சி தான் ஊருக்கு கிளம்பினேன் என்று அவள் கூறி நிறுத்த, அவளின் வார்த்தைகள் தந்த வலியின் காரணமாக அவன் கை ஓங்க, சிவா ப்ளீஸ் வேண்டாம், பிரச்சனை ஆகிடும் என்று பின்னோக்கி நகர்ந்தாள் அனு. அவளை பற்றி இழுத்தவன் தன் இதழ் கொண்டு அவள் இதழ் வாயிலாக தண்டனையை தந்தான். அவனின் இந்த தண்டனையில் சிக்கித் தவித்தாள் பேதை அவள். அவளின் வலிகள் கண்ணீராய் கரைந்து விட்டு வெளிவந்தது. புரிதல் 51. இருவரும் இதழ் கொண்டு தங்கள் வலிகளை மறக்கச் முயற்சி செய்ய அதுவோ காதலின் பரிசானது. இருவரும் தன்னிலை அடைந்து ஒருவரை ஒருவர் பார்க்க அதுவரை இல்லாத உணர்வு அவனுக்குள் எழுந்து அவளை தன் இரு கைகளில் ஏந்தியபடியே அறைக்குள் சென்றான். அவளை மெல்ல தன் வசப்படுத்தி ஆளத் தொடங்கினான். இருவரும் இல்லறத்தை நலரமாகத் தொடங்கினர். கீழே, என்னது மணி 7 ஆகுது, இன்னும் இந்த பசங்களை காணோம் என்றார் அகிலா. சிவகாமியும் அகிலாவும் சேர்ந்து இரவு உணவை தயாரித்தனர்.
மீண்டும் வந்து பார்க்க இன்னும் யாரும் வரவில்லை. வேதா வேதா என்று சிவகாமி அழைக்க கடலை போட்டு கொண்டிருந்த வேதாவின் காதுகளில் அந்த அழைப்பு விழவில்லை. அப்போதிருந்து அவனுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறாள். வேதா கோவையில் உள்ள பிரபல கலைக்கல்லூரியில் தான் படிக்கிறாள். அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். விக்கி, இன்னும் 2 நாள்ல நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அப்புறம் எப்படி பார்க்கறது? உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. வேதா குட்டி, நான் உன் காலேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துடுறேன். அப்புறம் டெய்லியும் பார்த்துக்கலாம். ஆமாம், நீ காலேஜுக்கு எதில் வருவ? நான் காலேஜ் பஸ்ஸில் தான் வருவேன் விக்கி. டெய்லி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவியா என்ன? ஆமாம், காலேஜ் பஸ் இருக்கிறதுனால தான் இந்த காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. இல்லைனா பொள்ளாச்சியை தாண்ட விடவே மாட்டாங்க. உன் அக்கா மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காம உன்னை படிக்க விட்டதே பெருசு இல்லை என்று அவன் கேட்க, ரேணு அக்காவுக்கு படிப்பு வரல, அதனால் அவளை ஸ்கூலுக்கு போக விட மாட்டேன்னு அழுது அடம்பிடிச்சு 10வதோட நின்றுட்டா. ஆனால் அம்மு அக்கா அப்படி இல்லையே. அவளை பாருங்க எப்படி இருக்கா. ஆனால் எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் உன் வீட்டில் இருக்கும்போது வாயே திறக்க மாட்டா. கள்ளி என்னம்மா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது அவள் எப்படின்னு. இது என்ன, உனக்கு இன்னொரு அக்கா இருக்காளா? அது யாரு? விக்கி, ஜோக்கா? நான் சிரிச்சிட்டேன். ஹஹஹா. ஏ வேத், எனக்கு நிஜமாவே தெரியாது. உனக்கு இன்னொரு அக்கா இருக்காளா? அவ எங்கே இருக்கா? அவ ஏன் இங்கே வரல? அவ பேர் என்ன? என்ன பண்ணுறா? கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேள்விகளை அவன் அடுக்க, விக்கி இரு இரு, உனக்கு நிஜமாலுமே தெரியாதா அவ யாருன்னு? எனக்கு எப்படி தெரியும் வேத்? நான் உன்னையே நேற்று தான் பார்த்தேன். உன்னோட குடும்பத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும் செல்லம்? அப்போது உன்னோட வெல்விஷர் மிஸ்ஸஸ் அனு அவ எப்படின்னு சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியாதா உனக்கு? தெரியும். சிவாவுக்கு பார்த்த பொண்ணு அவனை கட்டிக்க மாட்டான்னு சொன்னதால் அனு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அனு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் வேற எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலை. அதை பற்றி இப்போ நீ ஏன் கேட்குற? விக்கி, அவங்க கல்யாணத்தில் உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஏன் அப்படி? அது ஒரு பெரிய கதை. அதை சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. நான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்குற? பதில் சொல்லு வேத். உங்கள் அக்கா யாரு? ஏய், உனக்கு அந்த அனு மேலே அவ்வளோ பயமா? அவள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்காக கூட என்கிட்ட சொல்லக்கூடாதா அந்த கதையை? வேத், என் கோபத்தை கிளறாத. அனு பற்றி பேசாத. எனக்கு அவள் ரொம்ப முக்கியம். அப்போவே சொன்னேனே அவள் எனக்கு இன்னொரு அம்மான்னு என்று அவன் வார்த்தைகள் கோபமாக வர அதை புரிந்து கொள்ளாத வேதா, அப்போ அவள் என்னை காதலிக்க வேண்டான்னு சொன்னால் விட்டுடுவியா விக்கி? நிச்சயமாக விட்டுடுவேன் வேதா. அவள் எது சொன்னாலும் என் நல்லதுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும் என்று வெடிக்கென கூற வேதா அமைதியானாள். சற்று நேரம் கனத்த மௌனம் காத்தனர் இருவரும். பிறகு விக்கி மெல்ல ஆரம்பித்தான். வேதா, சாரி, நான் கோபமாக பேசியிருக்கக்கூடாது. ஆனால் நீ அனுவை தப்பாக பார்க்காத. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக நம்ம காதலுக்கு துணை இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு பெற்றவங்களை மதிக்காத பிள்ளைகளை பிடிக்காது. ஆனால் நாம் அவளுக்கு புரிய வைப்போம். பெற்றவங்க சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். அதில் நாம் உறுதியாக இருக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவா. புரிஞ்சுக்கோ. அப்போது அவங்க சிவா மாமாவை காதலிச்சாங்களா? பெற்றவங்களுக்காக தான் அவங்க காதலை மறைச்சாங்கன்னு சொல்கிறியா? ஐயோ வேதா, நீ ஏன் திரும்ப திரும்ப அங்கேயே வர? ப்ளீஸ், அவளை பற்றி மட்டும் அவள் அனுமதி இல்லாமல் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வேதா வேதா ஏன் அமைதியாகவே இருக்க? பேசு. விக்கி, அவங்க காதலையே மறைச்சவங்க நம்ம காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? சொன்னால் தானே தெரியும் சப்போர்ட் பண்ணுவாளா மாட்டாளான்னு. இப்போ சொல்ல வேண்டாம் வேதா. இப்போ சொன்னால் கண்டிப்பாக திட்டுவா. நீ முதலில் படிப்பை முடி. நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன். அப்புறமா பேசலாம். கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. விக்கி, என்ன நடந்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நீ தான் என் புருஷன். அதை மறந்துடாத. அப்புறம் என் அக்கா யாருன்னு கேட்டையே, அது உன்னோட வெல்விஷர் மிஸ்ஸஸ் அனுஷா தான் என்றாள். என்ன என்றான் விக்கி அதிர்ச்சியாக. இப்போ சொல்லு விக்கி, உன்னோட வெல்விஷர் என்ன பண்ணுவாங்க? சற்று நேரம் அமைதி காத்த விக்கி தெளிவாக சொன்னான். கண்டிப்பாக உன்னை எனக்கு கட்டி வைப்பா வேதா. விக்கி, அவளோட காதலையே மறைச்சவ நம்ம காதலை ஏற்றுக்குவாளா? உண்மையாக காதல் இருந்தா கண்டிப்பாக கட்டி வைப்பா. காதலோட வழியை அவளோட பெருசாக யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது வேதா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்னோட தகுதியை வளர்த்துக்கிறேன். நீயும் உன் படிப்பை முடி, அப்புறம் பேசலாம். விக்கி, ஐ லவ் யூ டூ வேதா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது வெகு அருகில் சிவகாமியின் குரல் வேதா என அழைக்க, நல்ல வேலை வேதா கூறிய வார்த்தைகள் அவர் காதில் விழவில்லை. அவசரமாக ஃபோனை கட் செய்தவள் அம்மா என்று எழுந்து நின்றாள். ஏண்டி, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், உன் காதில் விழலை? அப்படி என்ன தான் ஃபோனோ தெரியல. இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? வந்த இடத்துலையும் வாழ்த்த ஆரம்பிக்காத. சமைக்க வந்து உதவணும், அவ்வளோதானே. வா போகலாம் என்று கூறியபடியே அவள் முன்னே சென்றாள். அவள் கையை பிடித்து நிறுத்தி, ஏண்டி மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? யாரையுமே காணோன்னு தேடிட்டு வந்தேன். நாங்கள் எல்லாம் 4 மணிக்கே வந்துட்டோம்.
எல்லோரும் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் எழுப்பவா? ஆமாண்டி, நீ போய் கூப்பிடுடி. சாப்பிட்டு போய் தூங்கட்டும். ம் உனக்கு காரியம் ஆகணும்னா மட்டும்தானே என்னை தேடுவ? போறேன் என்றபடியே ஜோடிகள் இருக்கும் அறைகளை நோக்கி போனாள். ஐயோ வேதா, உன் நிலைமை இப்படி ஆகிடுச்சேடி. போகலைன்னா அம்மா திட்டுவாங்க, போனால் இவங்க திட்டுவாங்க. நம்ம வீடுனா கூட பரவாயில்ல, அண்ணன் மட்டும்தான். அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் எதுவும் பேசாமல் வந்துடுவான். மூர்த்தி மாமா போ வரோன்னு வெடுக்குன்னு சொல்லிடுவாரு. இது நமக்கு பழகி போச்சு. சிவா மாமாவை போய் கூப்பிட்டா என்ன சொல்வாரோ தெரியலையே என்று தன்னைத்தானே நொந்தபடியே வெளியே வந்த பிரியாவின் அரைக்கதவை தட்டச் செல்ல அவள் கரத்தை ஒரு கை பிடித்தது. அவள் யாரென பார்க்க அகிலா நின்றிருந்தார். இதுக்கு தான் உங்கள் அம்மா உன்னை தேடினாங்களா என்று கேட்டபடியே அவளை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். என்ன நீங்க இவளை எதுக்கு அனுப்பி அவங்கள கூப்பிட சொல்கிறீங்க? அவங்களுக்கு பசிச்சா அவங்களே வந்து சாப்பிடட்டும். இல்லை நீங்கள் போய் கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு இவளையே அனுப்புவீங்க? சின்ன பிள்ளை தானே அண்ணி, அதான் அவளை அனுப்புகிறேன். யார் சின்ன பிள்ளை? இவளா? என்ன படிக்கிறா இவ? 2ஆம் கிளாஸா என்று கேட்க சிவகாமி அமைதியானார். வேதாவோ மனதுக்குள் மகிழ்ந்து போனாள். வேதா, நீ வா சாப்பிடு, அவங்கவுங்க வரும்போது வரட்டும் என்றபடியே நடேசன், ஈஸ்வர், வேதா, சிவகாமி, அகிலா என அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். சிவகாமியால் சாப்பிட முடியவில்லை. இன்று வரை தன் பிள்ளைகள் சாப்பிட்ட பிறகே சாப்பிடுவார். அவர்கள் உண்ட திருப்தியிலேயே பாதி வயிறு நிறைந்துவிடும் அவருக்கு. இன்று அதுவும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போது விக்கி அங்கே வந்தான். வாப்பா விக்கி, சாப்பிடலாம் என்று அகிலா அழைக்க, சாப்பிட்டுட்டேன் ஆண்டி. எங்கே யாரையும் காணோம், பட்டாசு வெடிக்கலான்னு வந்தேன் என்றான். எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா. அதுக்குள்ளே தூங்க போயிட்டாங்களா? ச்சே, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன். அவங்க சாயங்காலத்தில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க விக்கி. நீ ஃபோன் பண்ணி சாப்பிட கூப்பிடேன் என்றார் அகிலா. அவன் சிரித்தபடியே ஃபோனை எடுத்து சிவாவுக்கு டயல் செய்தான். ரிங் போனது. சிவாவின் அறையில். ரிங் சப்தம் கேட்டு இருவரும் எழுந்தனர். ஃபோனை எடுத்தவன் மணியை பார்க்க 8 என காட்டியது. அவசரமாக அட்டன் செய்து காதில் வைத்தான். என்னடா தூக்கமா? கீழே வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க என்று விக்கி கூற 5 நிமிஷம் வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தான். விக்கி பேசிக்கொண்டு இருக்கும்போதே விஷ்ணுவும் மூர்த்தியும் வந்து விட்டார்கள். பிரியா, ரேணுகா இருவரும் பின்னோடு வந்தனர். வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று அகிலா அன்பாக அழைக்க, அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடியே சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிட கூப்பிடுறாங்க அனு, போகலாமா என்றான் சிவா. நான் வரல சிவா, நீ போய் சாப்பிட்டு எனக்கும் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ் என்றாள் அவள். அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் மாமியார் ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லு, அவங்க உன்னை ரொம்ப நோண்ட மாட்டாங்க. ஆனால் நான் போனால் அவ்வளோதான். விளக்கு வச்சதுக்கப்புறம் தூங்குறையேன்னு திட்டியே கொண்டுடுவாங்க. நாளைக்கு காலையில் ஒன்றா எல்லாத்துக்கும் சேர்த்து திட்டு வாங்கிக்கிறேன் ப்ளீஸ், இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்றால் அவனின் நெஞ்சில் சாய்ந்தபடியே. ஏய், என் மேலே கோவம் இல்லையே? எதுக்கு? இல்லை, அன்னைக்கு பக்கம் பக்கமாக டைலாக் பேசிட்டு இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டேனே, அதுக்கு தான். எப்படி நடந்துக்கிட்ட என்றால் அப்பாவியாக. உன்னை என்று அவளின் காதை கடிக்க அவளோ சிரித்தபடியே, சிவா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு. என்ன நம்பிக்கையா? இத்தனை நாள் நீ என்னை லவ் பண்ணுறன்னு சொல்கிறது பொய்யோன்னு நான் நினச்சேன். என்னை சமாதானப்படுத்த சொல்கிற, படிப்பு முடிஞ்சதும் வேண்டாம் அனு, விட்டுடலான்னு, சரி வராதுன்னு சொல்லிடுவியோன்னு பயமாக தான் இருந்தது. சிவா, ஐ லவ் யூ, என்னை உன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி என்று அவள் கூற, அவன் என்ன பதில் கூறுவது என தெரியாமல் அவளை நோக்க அவளோ தன் இதழ்களை அவன் கன்னத்தில் பதித்தாள். சிவா, பசிக்குதுப்பா, சாப்பாடு கொண்டு வாயேன் ப்ளீஸ் என்று கெஞ்ச அவன் அவளை அணைத்து இதழ் முத்தம் கொடுத்து எழுந்து சென்றான். சிவா கீழே வந்தான். சிவா, அனு சாப்பிட வரலையா என்று அகிலா கேட்க, இல்லைம்மா தூங்குறா, நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அவள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தா. காலையில் சீக்கிரம் எழுந்து வந்தது. ரெஸ்ட் கூட எடுக்காமல் ஊர் சுத்த போனதுனால ரொம்ப டயர்டாக இருக்கா போல. எழுப்பினேன், எந்திரிக்கலை. அதான் நான் மட்டும் வந்தேன் என நீண்ட விளக்கம் கொடுத்த தன் மகனை விழிகள் நிறைய ஆச்சரியமாக பார்த்தார். சரிப்பா, எல்லோரும் சாப்பிட்டு போய் தூங்குங்க, காலையில் சீக்கிரம் எழுந்து வாங்க, எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் என்று கூறிவிட்டு ஈஸ்வர், அகிலா உள்ளே சென்றனர். நடேசன் சிவகாமியை இழுத்து கொண்டு சென்றார். விஷ்ணு, பிரியா, ரேணுகாமூர்த்தி நால்வரும் அவரவர் அறைகளுக்கு செல்ல சிவா அணுவிற்கும் தனக்கும் உணவெடுத்து கொண்டு மேலே சென்றான். வேதா, விக்கி ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே நின்றிருந்தனர். விக்கி, குட் நைட், காலையில் நீங்களும் வருவீங்க தானே என்றாள் வேதா. கண்டிப்பாக வருவேன், ரெடியாரு, குட் நைட் என்றபடியே தன் இல்லம் நோக்கி சென்றான். சிறிது நேரம் கழித்து வெளிவந்த அகிலா அனைவரும் உறங்கச் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு கதவை அடைத்தார். நாளை தீபாவளி. 52. தீபாவளி காலை பொழுது நன்றாகவே புலர்ந்தது. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து பெற்றோரிடம் ஆசி பெற்று தீபாவளி சீரை வாங்கி கொண்டனர் தம்பதியர்கள். அதன்பின் குளித்து தயாராகி வரச் சென்றனர். ஆண்கள் அனைவருக்கும் வேட்டி சட்டை, பெண்களுக்கு பட்டுப்புடவை, மாப்பிள்ளை முறைக்கு பொன் சங்கிலி, மருமகள்களுக்கு மாமியாரின் பரிசாக தங்கப்பதக்கம் வைத்த தங்க செயின் என்று தீபாவளி பரிசுகளுடன் தயாராகினர். பட்டுப்பாவாடை தாவணியில் ஜொலித்தாள். பொன் ஆபரணங்கள் சூடியிருந்தாள். அவள் அறையிலிருந்து வெளியே வரவும் விக்கி வீட்டிற்குள் வரவும் சரியாக இருக்க
அவளை தன் கண்களால் அள்ளிக்கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க திடீரென ஒரு கை அவன் தோள் மீது விழுந்தது. அவன் அதிர்ந்து திரும்ப அங்கே நின்றிருந்தது சிவாவின் அறையில். பேபி குளிச்சிட்டேன் என்றபடியே குளியலறையில் இருந்து வெளியே வந்தவன் அவளை கண்டு அப்படியே நின்றான். செண்பக மலர் நிற புறவையில் செண்பக பூவாகவே மிளிர்ந்த தன் மனையாளை கண்டு இமைக்கவும் மறந்து பார்த்து ரசித்தபடியே நின்றான். அவளோ தன்னை அலங்கரித்து கொண்டு திரும்ப அவனோ இவளை கண்டு நிற்பதை பார்த்தவள் அவன் காதருகே சென்று கிசுகிசுப்பாக, மாமா மாமா நான் எப்படி இருக்கேன் என்று கேட்க, அவனோ இப்படியெல்லாம் கேட்ட அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது செல்லம் என்று அவளை அணைக்க முயல, அவளோ அவன் பிடையில் சிக்காமல் கதவருகே சென்று நின்று கொண்டு கூறினாள், ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் ரெடியாகி கீழே வாங்க, கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், போயிட்டு வந்து நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் சீக்கிரம் என்று விட்டு கீழே செல்ல அங்கே விக்கி வேதாவை ரசிப்பதை பார்த்துவிட்டு அவன் அருகே சென்றாள். அவன் தோளில் கை போட அவன் திடுக்கிட்டு போனதை பார்த்து சிரித்தாள் மனதிற்குள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் விக்கி என்றாள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்று திணறியபடியே கூறினான் விக்கி. அதை ரசித்தவள் சிரித்தபடியே சமையலறை சென்றாள். அங்கே முதலிலேயே அகிலா, சிவகாமி, வேதா மூவரும் டீ போட்டபடி இருக்க அணுவும் சென்று சேர்ந்து கொண்டாள். வேதாவா? அவதான் அணுவை பார்த்த உடனே எஸ்கேப் ஆயிட்டாளே. அவர்கள் டீ கோப்பைகளுடன் வெளியே வர அனைவரும் ஹாலில் குழுமியிருந்தனர். டீயை அருந்திவிட்டு அனைவரும் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் முடித்து வந்தனர். கோவிலில் இருந்து வந்தவுடன் இனிப்புகளை உண்டுவிட்டு பட்டாசு வெடிக்கத் தொடங்கினர். அவரவர் வாங்கி வந்த பட்டாசை எடுத்து கொண்டு வெளியே சென்றனர். முதலில் ஒரு 1000 வாளாவை வைத்து ஆரம்பித்தான் சிவா. பிறகு அவரவர் வெடிகளை போட்டு வெடித்து கொண்டிருந்தனர். பிரியா நின்று காதுகளில் கை வைத்து வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள். ரேணுகா ஒவ்வொரு ஊசி பட்டாசாக வெடிக்க வேதா வெடியை கொளுத்தி கொண்டிருந்தாள். விக்கி அனைவரிடமும் இணைந்து வெடித்து கொண்டிருந்தான். பிரியா குட்டி வாடா, ஒன்னே ஒன்று, நான் கையை பிடிச்சுக்கிறேன், ஒரு 1000 வாளா மட்டும் கொளுத்திட்டு வந்துடலாம் ப்ளீஸ். இது நம்ம விஷ்ணு. எனக்கு பயமாக இருக்கு மாமா, நான் பார்க்குறேன், நீங்கள் வெடிங்க. இது பிரியா. அதான் நான் இருக்கேன் இல்லை, வாடா குட்டி, என் மேலே நம்பிக்கை இல்லையா? அவன் வார்த்தைகள் அவளை மௌனமாக்க அவளை இழுத்துச் சென்றான். 1000 வாளாவை பரப்பிவிட்டு அருகே வந்தான். கைகளில் பெரிய ஊதுபத்தி. பிரியாவின் பின்னே இடையை சுற்றி கை போட்டு அணைத்து அவள் கைகளில் ஊதுபத்தியை தந்தான். அவள் நடுக்கத்துடன் பிடிக்க அவனோ அவளை அணைத்தபடியே பற்ற வைக்க முயற்சி செய்தபடியே இருந்தான். அதை பார்த்தவர்கள் அதை ரசித்தபடியே இருக்க ஒரு வழியாக பற்ற வைக்க அது வெடிக்கும் சத்தத்தில் பயந்து பிரியா கண்களை மூடி அவனை அணைத்தபடி நின்றாள். அவர்கள் அப்படி நிற்க அருகே வந்த மூர்த்தி, மாப்ள இது ரோடு என்க பிரியா நாணத்துடன் உள்ளே சென்றாள். ஒரு வழியாக பட்டாசுகளை வெடித்துவிட்டு அனைவரும் வர காலை உணவு தயாராகி இருந்தது. அதை ஒரு பிடி பிடித்தனர். அம்மா, மதியானம் நானும் அணுவும் ஆசிரம் போகிறோம், அங்கேயே மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக தான் வருவோம் என்று சிவா கூற, என்ன ஆசிரமம் என்று விஷ்ணு கேட்க ஆசிரமம் பற்றிய விஷயங்களை கூறினான். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அங்கே போவோம், குழந்தைகளை கூட இருந்து கொண்டாடிட்டு வருவோம். ஓ, அதனால தான் அம்மு தீபாவளிக்கு ஊருக்கு வர்றதில்லையா? ஆமாம், தீபாவளிக்கு எப்படியும் 2 நாள் தான் லீவ் தருவாங்க. இங்கே இருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே பாதி நாள் போயிடும். தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வரணும். அதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரமத்து குழந்தைகளோடு இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, அதான் என்று சிவா கூற அனு அவனையே வாய்ப்பிழந்து பார்த்தாள். சிவா இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆனால் எப்படி மனதுக்குள் நினைத்தாள். ஏன்னா தீபாவளிக்கு இவ ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணுறா, சரியான சோம்பேறி என்று முன்பெல்லாம் திட்டி தீர்ப்பான். அப்போ நாங்களும் வரோம் என்று விஷ்ணு கேட்க, வரலாமே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அனைவரும் ஆசிரமம் நோக்கி கிளம்பினர். குழந்தைகளுடன் குழந்தைகளாக தங்கள் தீபாவளியை கொண்டாடி விட்டு கிளம்ப மணி 4 மாமா மாமா வேற எங்கேயாவது போகலாமா என்றாள் வேதா. போகலாம். எங்கே போகலாம்? டேய், போட்டிங் போகலாம். ரைட் கிளைமேட் ஃபார் போட்டிங் என்றான் விக்கி. அவனை கண்ணாடி வழியாக நோக்கியபடியே ஆமாம் ரைட் டைம் தான் என்றபடியே காரை போட் ஹவுஸ் நோக்கி வண்டியை திருப்பினான். கூட்டம் நிரம்பி வழிந்தது. எல்லோரும் என்ன செய்வது என்று முழிக்க சிவா அணுவை பார்த்தான். சரி, எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோம் என்று கூறியபடியே இருவரும் உள்ளே சென்றனர். 15 நிமிடங்கள் கழித்து போட்டிங் டிக்கெட்டுடன் வந்தனர். 2 பெடல் போட் கிடச்சிருக்கு, அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிக்கலாம், முதல்ல நீங்கள் 2 பேரும் போங்க என்று விஷ்ணு, பிரியா, மூர்த்தி, ரேணுகாவை அனுப்பி வைத்தான் சிவா. அவர்கள் போட்டில் ஏறி அமர்ந்து பெடல் செய்ய தொடங்கவும் இவர்கள் நால்வரும் கேன்டீன் வந்து அமர்ந்தனர். போட்டில் அவர்கள் பேசிக்கொண்டே செல்ல கேன்டீனில் இவர்கள், சிவா, நான் ஒன்று கேட்குறேன், 2 பேரும் மறைக்காமல் உண்மையை சொல்லணும் என்று விக்கி வேதாவை பார்த்து கூறினான். இருவரும் அவனை பார்க்க 2 பேரும் விரும்புகிறீங்களா என்று பட்டென கேட்டுவிட்டான். அவன் அப்படி கேட்க வேதா அதிர்ச்சியாய் அணுவை நோக்கினாள். அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்த அனு, வேதா உனக்கு விக்கியை பிடிச்சிருக்கா என்று கேட்க அவள் அமைதி காத்தாள். அனு, எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்றான் விக்கி.
அப்போ சரி விக்கி, எங்கள் வீட்டில் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிறதே பெருசு. இதில் உங்கள் அம்மா அப்பா விஷயம் தெரிஞ்சால் என்ன சொல்வாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் அவங்க சம்மதம் கிடைக்கிற வரை வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்படி பண்ணுறதா இருந்தால் எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க என்று அனு கேட்க, கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அனு. நீ சப்போர்ட் பண்ணால் போதும் என்றான் விக்கி. அடுத்து நீ என்ன பண்ண போகிற? ஐ மீன் ஜாப். இது சிவா. அது இந்த ஹாஸ்பிட்டலில் சேர போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொந்தமாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பெயரை அவன் சொன்னதை கேட்ட இருவரும் சிரிக்கத் தொடங்க, ஏன் என்பது போல் வேதாவும் விக்கியும் பார்த்தார்கள். அது எப்படிடா? கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் படித்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதாலையா என்று கேட்க அசடு வலிந்தான் விக்கி. வலியாத, பார்க்க சகிக்கலை. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கிட்டா பிரச்சனை ஈஸியாக வந்துடும். அதனால் நீ வேறு ஹாஸ்பிட்டலை பாரு. வேதா, நீ விக்கியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா ஒழுங்காக உன்னோட படிப்பை முடி. இன்னும் 1.5 வருஷம் உனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே விக்கியும் நல்ல பேர் வாங்கிடுவான். நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்கள் கல்யாணத்தை காதல் கல்யாணமாக இல்லாமல் பெரியவங்க செஞ்சு வைக்கிற கல்யாணமாக இருக்கும் என்று அனு கூற இருவரும் யோசித்தனர். அக்கா, அவரை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றாள் வேதா மெல்லிய குரலில். வேதா, பார்க்காம 1.5 வருஷம் இருந்தால் உன்னோட வாழ்நாள் முழுசும் அவன் கூடவே சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை இந்த 1.5 வருஷம் டெய்லி பார்த்துட்டு அப்புறம் அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்கிற? அனுவை அவள் முறைக்க அவளோ சிரித்தபடி சொன்னாள். வேதா, பார்க்காம இருக்கிறது கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. இந்த கஷ்டம் வாழ்நாள் முழுமைக்குமான சந்தோஷத்தை தரும். ப்ளீஸ், இது வரைக்கும் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணினதில்லை. ஆனால் இப்போ பண்ணுறேன். நீ நல்லா இருக்கணும், அதுக்கு தான் என்றாள். அதான் ஃபோன் இருக்கே, டெய்லியும் பேசிக்கோங்க. வீடியோ கால் பண்ணலாம். அப்புறம் எப்போவாவது நாங்களே மீட் பண்ணிக்க வைக்கிறோம். வேறு என்ன வேணும் உனக்கு என்று சிவா கேட்க வேதா அமைதியாகவே இருந்தாள். வேதா, நாங்கள் சொல்கிறது உண்மை. நாம் கொஞ்சம் இந்த பிரிவை தாங்கிப்போம். கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று விக்கி அவளை தேற்றினான். வேதாவும் அழுதபடியே சம்மதித்தாள். அவளின் அழுகையை பார்த்த சிவா, நீ எல்லாம் என் பேபியோட தங்கச்சியா? அவள் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா என்று கேட்க, ஆமாம் மாமா, அவளை மாதிரி அழுத்தமாக என்னால் இருக்க முடியாது. சின்ன வயசில் இருந்து அவளோட வலிகளை தனக்குள்ளேயே வச்சிக்க பழகிட்டா. அதனால தான் நான் அவளுக்கும் சேர்ந்து வெடிக்கிறேன் என்றாள் வேதா. இதை கேட்ட அனு அவளை அரவணைத்து கொண்டாள். இருவரும் தங்கள் உணர்வுகளை கண்ணீரால் பகிர்ந்து கொண்டனர். அனு, பேபி, என்னடா, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று சிவா அவர்களை தேற்றினான். விக்கி சென்று ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்தான். நால்வரும் சாப்பிட்டபடி சகஜ நிலைக்கு வந்தனர். அப்போது போட்டிங் சென்றவர்கள் வந்துவிட அதே போட்டில் இவர்கள் 4வரும் ஏறினர். சிவா, விக்கி ஒரு போட்டிலும் அனு, வேதா ஒரு போட்டிலும் ஏறிக்கொண்டனர். சிறிது தூரம் சென்றதும் இடம் மாறிக்கொண்டார்கள். இயற்கையின் அழகை ரசித்தபடியே விக்கியும் வேதாவும் ஒருவருள் ஒருவர் கலந்தனர். விக்கி, உங்களை பார்க்காம எப்படி? வேதா, என்ன பாரு, அனு சொன்னது அத்தனையும் உண்மை. கொஞ்ச நாள் நாம் பிரிவை அனுபவிப்போம். கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். கவலைப்படாதே என்றான். வேத், இந்த நிமிஷத்தை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கலாமே. இது திரும்பவும் கிடைக்காது. ப்ளீஸ் என்றான் விக்கி. அனு என்றான் காதலுடன் சிவா. பப்ளிக் பிளேஸ் என்றாள் அனு. அனு, ஒன்னே ஒன்று ப்ளீஸ். சிவா, வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணுற. பேபி, வீட்டுக்கு போய் வச்சுக்கோ உன் சேட்டையை ப்ளீஸ். அவளின் இடையை இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டான் சிவா. போட்டிங்கை முடித்து கொண்டு அனைவரும் வீடு வந்தனர். கதையின் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து ஆடியோ வடிவில் கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.